இல்லை நான் வந்து ரைட்டர், நான் வந்து கவிதைகள் எழுதுவேன். லிரிக்ஸ் ரைட்டரா உள்ள வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். பாடல்கள் எழுதுறதுனும் லிரிக்ஸ் ரைட்டரா ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கு தான் சினிமாவுக்கு வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் மணிரத்னம் சார் ஆஃபீஸில் ஆரம்பித்து பல இயக்குநர்களை சந்தித்து அது ஒரு பெரிய ட்ராவல். எல்லா எஸ்எம்இ பாடலோடுமே ஒர்க் பண்ணோம். நிறைய டெமோ சாங்ஸ் பண்ணோம், ஆல்பம்ஸ் பண்ணோம், படங்கள்லையும் எழுதிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. எழுத்து இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. நான் டிவி மீடியாவில் டைரக்ஷனுக்குள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அது இல்லாமல் மியூசிக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குறது, இந்த ஏரியாலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற ஒரு சுப்பீரியரான ஒரு போஸ்டிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பல பேர்கிட்ட வாய்ப்பு கேட்டு லிரிக்ஸ்க்காக நின்றுருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, இப்போ நம்மளே டைரக்டர் ஆனோம்னா நமக்கு நாமே பாடல் எழுதிக்கலாம் இல்லையா அப்படின்னு நினச்சி தான் வந்து சினிமாக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ பாடல் எழுதுகிற ஆசை இல்லை, டைரக்ஷன் ஆசை வந்து அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ லிரிக்ஸ் ரைட்டராக உள்ள வந்து அதுலேருந்து தான் நான் வந்து டைரக்ஷனுக்கு மாறினது.